ரயில்வே நடைமேடைகளில், ரயில்வே நிலையங்கள்ல ஹிந்தி எழுத்த அந்த பெயர் பலகையில் ஹிந்தி எழுத்த தார் பூசி நம்ம திமுக நபர்கள் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்கிறேன், நிறைய வேலை இருக்குதுங்க எல்லாருக்கும். வீட்டுல இருந்து கிளம்பி வண்டி எடுத்துக்கிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்க போய் இருக்கிற அந்த நடைமேடையில் இருக்கிற அந்த பெயர் பலகைய ஒரு ஸ்டூலை போட்டு அதை எடுத்து அதை அழிச்சு, ஏங்க இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு? உங்க வீட்லயே கேளுங்க, ஹிந்தி நிறைய இருக்குது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க பீரோல பூட்டி வச்சிருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டு எடுத்து அதுல இருக்கிற தார் பூச்சி அழிங்க. உங்க ஹிந்தி எதிர்ப்பு காமிங்க. அப்படியே பாஸ்போர்ட் இருக்கும், அதுல கூட ஹிந்தி இருக்குது, அதை அழிங்க. ஏன் நீங்க இதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சிரமப்பட்டு அங்க போய் இவ்வளவு பெரிய ஒரு ஷோ காமிச்சு, நீங்க மீடியா அங்க வரும்ன்றது இல்ல. நீங்களே அழகா உங்க வீட்டுல சொல்லி, உங்க வீட்டுல இருக்கிற பசங்களையோ யாரையாவது சொல்லி போட்டோ எடுக்க சொல்லி, அதை ஒரு வீடியோ எடுக்க சொல்லி அதை போட்டு விடுங்க. திமுக காரங்க அத்தனை பேரும் உண்மையிலேயே நீங்க இந்த இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி பெருசா பேசுறீங்கல்ல, அதற்கு நீங்கள் உங்கள் கட்சிக்கு உங்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக இருப்பதாக இருந்தால் இதையெல்லாம் வீட்டுல இருக்கிற செய்யுங்க. பாஸ்போர்ட்ல இருக்கிற இந்தி எடுத்து அழிங்க, ரூபா நோட்ல இருக்கிற இந்தி எடுத்து அழிக்க பாருங்க. ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க? அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க செஞ்சு பாருங்க, உங்க வீட்டுல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் சொல்றாரு, வரி கட்டாமல் ஒரு நொடி போதும்ன்றாரு. இது என்னமா ஒரு பொறுப்பான முதலமைச்சர் பேசுற பேச்சா? ஒரு பிரச்சனைனா போய் உட்கார்ந்து பேசி இதனுடைய சாதக பாதக அம்சங்களை பேசணும். அதை விட்டு மக்களை தூண்டி விடுவது, தொண்டர்களை தூண்டி விடுவது, கட்சிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பொறுப்பற்ற ஒரு விஷயம் அது? வரி போடாம இருந்துருவீங்களா? சரி, நீங்க வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, அது உடனே எதிர்வினையா மத்திய அரசு எதையாவது சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மத்திய அரசனுடைய திட்டம். அப்புறமா அவங்க நீங்க வரி கொடுக்காதனால நாங்க 100 நாள் வேலை திட்டம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்னா என்ன செய்வீங்க? வேலை வாய்ப்புக்கு என்ன? ஏற்கனவே எங்க தொழில் வளர்ச்சின்றது அவர் பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்குது, பார்த்துட்டு தான் இருக்கிறோம் 4 வருஷமா. என்ன செய்வீங்க? அரிசி மத்திய அரசு தான் இலவசமா கொடுக்குது, ரேஷன்ல கொடுக்குற அரிசி. இன்னைக்கு பாருங்க, 22,000 கோடி விவசாயிகள் கௌரவ நிதி, அதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு 40 லட்சம் பேருக்கு வரும். அப்புறமா அதை நாங்க கொடுக்க மாட்டோம் அவங்க சொன்னா, இதெல்லாம் அவசியமா? இதெல்லாம் தேவையா? ஒரு பொறுப்பான நடந்து கொள்ளக்கூடாதா? முதலமைச்சர் அவர்களே, மொழி என்பது உணர்வுபூர்வமானது, உணர்ச்சி பூர்வமானது, ஏற்றுக்கொள்கிறோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீங்கள் நடத்தும் பள்ளிகள்ல ஹிந்தி இருக்கலாம், அரசு பள்ளிகள்ல இன்னொரு மொழி இருக்கக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் நம்ம கேட்கிறோம். தனியார் பள்ளிகள்ல காசு கொடுத்து படிக்கிறவங்க எதை வேணாலும் படிக்கலாம், இலவசமா. அதான் உங்க பையன் சொன்னாரு, துணை முதலமைச்சர், நாங்க தான் ஏன் அங்க இன்னொரு மொழி படிக்கூடாது, நாங்க தான் அங்க இலவசமா சீருடையும் இலவசமா உணவு கொடுக்கிறோமே அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய துணை முதலமைச்சர், உங்க பையன். அப்பனா எந்த அளவிற்கு உங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் இலக்காரமாக போய்விட்டார்கள் என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. முதலமைச்சர் அவர்களே, பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள். தயவு செய்து அரசு பள்ளி மாணவர்கள் மீது கரிசனம் காட்டுங்கள். அவ்வளவுதான் நாம சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் மேல ஒன்னே ஒண்ணு, இந்த உடன்பிறப்புகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. சமீபத்தில் ஒரு காயின் வெளியிட்டாங்க, நினைவு நாணயம் கருணாநிதி அவர்களுக்கு. முதலமைச்சர் இருந்தாரு, எங்க ராஜ்நாத் சிங் அவர்களும் வந்தார். அந்த நாணயத்தில் கூட ஹிந்தி இருக்குது, முடிஞ்சா அதையும் தார்பூசி அழிங்க.